சாத்தியமில்லாத விஷயங்களை கூட உங்கள சாத்தியமாக மாத்திக்கொள்ள முடியுங்கிறத நீங்க புரிந்து சேர்ந்து செயல்படுவது நல்லது. எனவே நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக சரியான ஆரோக்கியமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. ஆனா இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையிலான, தமிழ்ல பங்குனி மாதம் 30ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நமது மீனராசிக்கு மட்டுமே வார பலன்களை வழங்கி இருக்கிறோம். ஸோ நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை விதமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4 முறை கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படுதுங்க. முதலாவது மாற்றங்கள் எப்பன்னா 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல சித்திரை மாதம் முதல் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறாருங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறார். இரண்டாவது மாற்றமாக இந்த வாரம் சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு அதே தேதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நகர்கிறாருங்க. அடுத்த மாற்றம், மூன்றாவது மாற்றமானது 16 ஏப்ரல் 2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல சித்திரை மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. அதுல சந்திர பகவான் நகர்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார். கடைசி மாற்றமாக மீண்டும் சந்திர பகவான் 18 ஏப்ரல் 2024 வியாழக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல சித்திரை மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறாருங்க. அந்த மாதிரியான 4 விதமான கிரக நிலை மாற்றங்கள் இந்த வாரம் இருக்கிறதுனால, இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்க நினைத்தபடி நடத்தி முடித்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்க அமைப்பெறுவீங்க. அதே நேரம் சில பிரச்சனைகளை நீங்க கண்டும் காணாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் நினைச்ச பணிகள் ஈடுறதுல சின்ன சின்ன அலைச்சல்கள் நீ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ஏற்கனவே எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களுக்கு கிடைக்காத சில தடைப்பட்ட வருமானங்கள் இப்பொழுது கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ உங்க பிளான் படி உங்க காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. நீங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தப்பட முடியும். நீங்கள் பேச்சு திறமையின் மூலமாக, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளை சாதகமாக உருவாக்கி கொள்வீங்க. ஆரோக்கியத்திற்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பரான ஒரு வாரமாக அமைதுங்க. இதையும் ஒரு நல்ல ஒரு ஆழமான யோசனையோடு நீங்க சிந்தித்து செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு சில தேவையில்லாத இடைஞ்சல்கள் ஏற்படலாங்க. ஏன்னா ஓவரான சில சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திவிடும். எனவே தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம இந்த வாரத்தில் நீங்க உங்க காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க. உங்க பழக்க வழக்கங்களை சின்ன சின்ன முன்னேற்றங்களை செய்யணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இந்த வாரம் இருக்கலாம். அதுல வார இறுதியில நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இந்த வாரம் நீங்க சீக்கிரமாக துரிதமாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு விதமான குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இதன் காரணமாக நீங்க விரும்பாவிட்டாலும் சட்டவிரோத சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அதனால அந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதனால உங்களுடைய கெத்தை நீங்க காப்பாற்றிக்கொள்ள முடியும். மேலும் நிதி இழப்புகளையும் நீங்கள் தடுக்க முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சொந்த தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப உற்சாகமான ஒரு வாரமாக அமையுங்க. உங்களுக்கு கஸ்டமருடைய எண்ணிக்கை கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. வாடிக்கையாளர்கள் எல்லாருமே உயர்வாங்க. ஸோ வாடிக்கையாளர் எண்ணிக்கை உயர்வதன் காரணமாகவும் உங்களுக்கு அதன் காரணமாக கூடவே வருமானம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஒருவேளை கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாரமாக அமையும். நல்ல தன லாபம் உண்டுங்க. கலைத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு உங்க பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப வலுவாக இருக்குங்க. உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் நிறைய சேரும். கலைஞர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சேருங்க. அதன் மூலமாக நல்ல இன்கம், பண வருமானம் உங்களுக்கு சேரும். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறீங்க அப்படின்னா நீங்க லாபத்தை பெறுவதற்காக கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. வியாபாரத்துல கவர்மெண்ட் சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். எனவே அரசு வழி சலுகைகளை உங்க வியாபாரத்துக்காக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வியாபாரத்துல நீங்க எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறுதூர பயணங்களின் மூலமாக மனதில் உங்க நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. அன்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால தினசரி நமது ராசிபலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசிபலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
நான் உத்தியோகத்துல இருக்கிறேங்க. நான் அலுவலக பணியில இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால, உங்களது கடன் சுமையை வந்து குறைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வாரத்துல உங்களுக்கு உங்க பணிகள்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து குறைவாக தாங்க இருக்கும். உங்க பணிகள்ல வந்து மனம் வந்து ஒன்றாது. அந்த மாரி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய சில சண்டைகளை மனதில் வைத்துக்கொண்டு உங்க பணிகள்ல வந்து நீங்க குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு வேலையில வந்து ஒரு ஆர்வமில்லாத சூழல் ஏற்படுங்க. அதெல்லாம் நீங்க சமாளிக்கிறதுக்காக தியானம், யோகா போன்றவற்றை செய்து மனதை ஒருமுகப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, அலுவலக பணிகள் நீங்க சிறப்பா வேலை செய்யல அப்படின்னா, அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல் வரும். அதனால நீங்க அது மாரி சூழ்நிலைகளில் மனக்குழப்பங்களை சிறப்பாக தவிர்ப்பதற்காக உடனடியாக தியானம், யோகா போன்றவற்றை செய்து உங்களது மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு தேவையான உதவிகளும் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு இருக்குங்க. அதனால அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிக் கொள்ளணும் அப்படின்னா, மனதை வந்து ஒருமுகப்படுத்துவதற்கான எந்த முயற்சியிலும் நீங்க தாராளமாக இந்த வாரம் செய்யலாம். உங்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், இந்த வாரம் நமது மீனராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல அழகான திருப்பங்கள் ஏற்படுங்க. நல்ல டர்னிங் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்க காதல் வாழ்க்கையில அமையுதுங்க. உங்க மனக்குறைந்த காதலர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்றத நீங்க முழுமையாக உணரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உங்க மனக்குறைந்த காதலரை வாழ்க்கை துணையாக மாற்றுவதற்கான முழுமையான திட்டத்தை இந்த வாரம் நீங்கள் செயல்படுத்த முடியும். அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறுங்க. இந்த வாரம் திருமணம் மாணவர்களுக்கு சின்ன சின்ன சச்சரவுகள் உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு இருந்தாலும், உங்களுக்கு மிக மிக பிடித்தமான நம்பகமான ஒரு நபர் யாருன்னா உங்க மனைவி தான் அப்படின்றத, உங்க வாழ்க்கை துணை தான் அப்படின்றத நீங்க உணர முடியுங்க. அதனால உங்க வாழ்க்கை துணையை மட்டுமே வந்து நீங்க நேசிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல ரொமான்ஸ் உறவுகள் பெறக்கூடிய யோகம் உங்களது இல்லற வாழ்க்கையில் அமையுதுங்க. அதனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கும். இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய விரோதமான மனப்பான்மை எல்லாம் மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லார் கூடயும் நீங்க அனுசரித்து போறது நல்லது. மேலும் கூட இருக்கக்கூடிய நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, நல்ல ஒரு புரிதலோட உங்க உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வகையில முன்னேற்றத்தை நீங்க பெறுவீங்க. எனவே நல்ல ஒரு புரிதல் மேம்படும். உங்க உறவுகள் அதன் மூலமாக பலப்படுங்க. சகோதரர் வழியில உங்களுக்கு சுபகாரியங்களுக்கான செலவுகள் ஏற்படலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவாக அமையும். தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்க எப்பயுமே சந்திக்க முடியாத ரொம்ப ரேராக சந்திக்கக்கூடிய சில நபர்களை சந்தித்து இந்த வாரத்துல நீங்க பேச முடியுங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு கான்டாக்ட்டுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். சில முக்கியமான நபர்கள் வந்து ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க. அவங்க கூட பேசவே முடியாது. அந்த மாதிரி நபர்களை மீட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அவர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய உதவிகளும் கிடைக்குங்க. எனவே மீண்டும் பழைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும், உங்களுக்கு தேவையான காரியங்களை சாதிக்கவும் அந்த மாதிரி சந்திப்பு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மாணவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக இன்ஜினியரிங் அல்லது சட்டம், மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வழக்கத்தை விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கமான சில நபர்கள் மூலமாக நீங்கள் விருப்பப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில வந்து அட்மிஷன் பெறுவதற்கான நல்ல செய்திகளை கிடைக்கப் பெறுவீங்க. எனவே இந்த வாரம் காதல் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனா நீங்க வந்து கடின உழைப்பை வந்து மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சாத்தியமற்ற சிந்தனைகளை வந்து மனதிலிருந்து தவிர்த்துவிட்டு, உங்களுக்கு எது பாசிபிலிட்டி அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்க முயற்சி செய்யுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் நல்ல ஒரு புரிதலுடன் நீங்கள் வந்து கல்வி தொடர்பான முயற்சிகளுக்கு நீங்க நல்ல ஒரு அனுபவ அறிவை மேம்படுத்திக் கொண்டு, நல்ல ஒரு ஆழமான அறிவை உருவாக்கிக் கொண்டு நீங்க முயற்சி செய்யும்போது, உங்களுக்கான கல்வி முன்னேற்றம் சூப்பராக இருக்குங்க. ஸோ சரியான திசையில உங்க காயை வந்து நகர்த்துறதுக்காக நீங்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைத்துக் கொள்ள முடியும். சில விஷயங்கள் வந்து நடக்கவே நடக்காது. அது சாத்தியமே இல்ல அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா, உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக கல்வியில நீங்க சாத்தியமில்லாத விஷயங்கள கூட சாத்தியமாக சாதிக்க முடியுங்கிறத ஞாபகத்துல வச்சு செயல்படுங்க. இத புரிந்து கொண்டு சரியான ஒரு டைரக்ஷன்ல உங்க கல்வி முன்னேற்றத்துக்கான பாதையை வழிவகுத்துக் கொண்டால், இந்த வாரம் மாணவர்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு வாரமாக அமையுங்க. உங்களுக்கான பிடித்த படிப்பை வந்து நீங்க வெளிநாட்டுல கூட போய் படிக்க முடியுங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, புதன்கிழமை அன்னைக்கு நீங்க பெருமாளுக்கு போய் துளசி மாலை சூட்டி வழிபட்டு வருவது நல்லதுங்க. உங்களுக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதுன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு போயிட்டு பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வாருங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக மன அமைதி கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால தாராளமாக உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.